இன்றைக்கு தமிழக அரசால் தமிழ்நாடு முழுவதும் 2 நாட்களுக்கு முன்பு வீடு கட்ட ஆன்லைன் அப்ரூவல் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள அனைத்து செய்தித்தாள்களும் முழு பக்க அளவுக்கு விளம்பரம் கொடுத்து என்னமோ வீடு கட்ட இலவசமாக ஒரு திட்டத்தை அறிவித்தது போல ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கி தமிழக மக்களை ஏமாற்றியுள்ளார் இந்த திராவிட மாடல் அரசு. அது என்னவென்றால், இன்றைக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் திட்டத்தில் மக்களுக்கு எளிய முறையில் செல்ஃப் சர்டிஃபைட் மூலமாக வந்து அப்ரூவல் பண்ணிக்கலாம். 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஒரு அது ஆன்லைனில் அப்போ வீடு கட்ட அப்ரூவல் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஏழை மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு உபயோகமான திட்டம்னு அறிவித்தாங்க. அது போய் உள்ளே போய் என்னன்னு பார்த்தா அதோடைய அதாவது ஒரு மனுஷன் ஒரு 1000-1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன வயசு வீடு கட்டலாம் கனவோடு இருந்தவன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா ஸ்கொயர் ஃபீட் 44 ரூபா இருந்த ஸ்கொயர் ஃபீட்டு விலை ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருந்த ரேட்டு பிளான் அப்ரூவலுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 88 ரூபா. அதாவது 40,000 ரூபாய்க்கு கட்டிகிட்டு இருந்தவன் 88,000 கட்டணுங்க. ஒரு சாதாரண ஏழை குடிமகன் வீடு கட்டுறக்கு ஆசை லோன் வாங்கி கஷ்டப்பட்டு லோன் வாங்கி வீடு கட்டணும்னு நினைப்பான். அப்படி இருக்கவன் தலையில் போய் எந்த விதத்தில் அநியாயமான திட்டம், எந்த விதத்தில் நாயது கிட்டத்தட்ட ஒரு 110% உயர்வு பிளான் வீடு கட்ட, அதாவது சத்தமில்லாமல் ஒரு திட்டத்தை அறிவித்து அந்த திட்டத்தை இப்படி ஈஸியாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120% வரி பிளான் அப்ரூவல் சார்ஜ் உயர்த்தியிருக்காங்க. இது வந்து தமிழக மக்கள் இன்னும் இப்போ தான் வீட்டு வரி ஏற்றினீங்க, காய்கறி வரி 100% ஏற்றிருக்கீங்க, எல்லா வரியும் ஏற்றிட்டீங்க. என்ன தமிழக மக்கள் என்ன பண்ணணும்? குப்பைக்கு மோகன வரி போட்டாச்சு. தமிழ் மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க இந்த திராவிட மாடல் அரசில்? மக்கள் பாவம், அதாவது ஏழை மக்கள் வீடு கட்டுறதும் கூட இப்படி வந்து வரி உயர்த்தி இது பண்ணுமா? எல்லா விதத்திலும் மக்கள் கஷ்டப்படும்னா தயவுசெய்து தமிழ் திராவிட மாடல் முதல்வர் வந்து 3 நேரம் அதாவது தமிழ்நாடு மக்களால் இவங்களுக்கு அடிமையை வச்சுக்க சொல்லுங்கள். அதாவது என்ன ஒரு திட்டம், அதாவது எந்த விதத்திலும் மக்கள் வந்து சம்பாதிச்சாலும் கவர்மெண்ட்டே கொடுத்துட்டு போயிடணுமா? இல்லாட்டி 3 நேரம் சோத்தை மட்டும் போட்டு கவர்மெண்ட் இவங்ககிட்ட எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு எல்லா வருமானத்தையும் அவங்களே வாங்கி சொல்லுங்கள். மக்கள் தமிழ்நாட்டில் பிழைக்கவே வேண்டாமா? இந்த ஆன்லைன் திட்டங்கிற என்ன தயவுசெய்து இந்த தமிழக முதலுக்கு இந்த கட்டணம் இவ்வளோ இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அதாவது மக்கள் வயிறு எறிஞ்சிருக்காங்க. இந்த திட்டமெல்லாம் வந்து பார்த்தா என்னங்க, வீடு கட்டி சாதாரண ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறவன் இப்போ ஒரு கட்டுறவன் வந்து கார்பரேஷன் ஒன்று 2 லட்சம் கட்டுவானா? பிளான் பொருளுக்கு 1,20,000 இருந்ததை ஒரு இவங்க ஸ்கொயர் கட்டுறதுக்கு 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இலவசங்கிற மாதிரி அதுக்கு ரேட் கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு இன்றைக்கி 1,32,000 இருந்ததை 2,64,000 வாங்க. யோசனை பண்ணி பாருங்கள். அது போக யூஜிடி சார்ஜஸ் தனிங்கிறான். மக்கள் எந்த விதத்துலையும் இவங்க என்ன பாவம் பண்ணாங்க? இப்படி போட்டு மக்களுக்கு வரும். அதனால் வந்து இந்த திராவிட மாடல் முதல்வருக்கு உண்மையாலுமே வந்து மக்கள் மீது அக்கறை இருந்தால் இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்த சொல்லுங்கள். இல்லாவிடில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடிகிட்ட சொல்லி அண்ணன் SP வேலுமணி அண்ணன் மூலியமாக கோயம்புத்தூர் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் இது பெரிய ஆர்ப்பாட்டமாக எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட உறுப்பினர்கள் கொண்டு செல்வோம் என்று தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கோவை மாநகராட்சியோட சாதாரண கூட்டம் நடக்குதுங்க. அதாவது டிவிலெல்லாம் விளம்பரம் போடுவாங்க, உலக தொலைக்காட்சியில் வரலாற்றில் முதல் முறையாக சொல்கிற மாதிரி மாநகராட்சி வரலாற்றில் முதல் முறையாக 350 தீர்மானங்கள் அது ஓவர் நைட்டில் வருதுங்க. என்ன கேட்குறக்கு ஆள் இல்லையா? பல கோடி ரூபாய் முன்னனுமதி கொடுத்து வேலை செஞ்சுருக்காங்க. இதில் எத்தனை கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அது விசாரித்த ஒன்று பார்த்து எல்லாம் போய் விசாரித்தா தான் தெரியும். அதாவது 350 சப்ஜெக்ட்டுங்க, ஒன்றும் இல்லை 346 சப்ஜெக்ட்டுங்க வெடி கொடுக்குறாங்க. என்ன எதுக்கு அவசரம்? நாளைக்கு ஜெனரல் எலெக்ஷன் வரப்போகுதா? அப்போ எல்லா சப்ஜெக்ட்டுமே முன்னனுமதி. அப்புறம் இந்த மாமன்றத்தில் என்ன எதுக்காக இந்த மாமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எதுக்குங்க தன்னிச்சையாக ஒரு துணை மேயர் முடிவு எடுத்து 340 சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா யாருமே படிக்க முடியாது. அதாவது போன வாரம் 100 சப்ஜெக்ட் கொடுத்தாங்க, இப்போ 250 சப்ஜெக்ட் ஒரே நாளில் கொடுத்தா எப்படி படிக்க முடியும்? இங்கே இருக்கிற திமுக மாவட்ட உறுப்பினர் போய் யாராவது இங்கே பத்திரிகையாளர் கேளுங்க, யாராவது சப்ஜெக்ட் படித்தாங்களான்னு கேளுங்க. தலைகணி வரை தூங்கிக்கலாம், ஒன்று வேறு ஒன்றும் சப்ஜெக்ட் ஒரு பிரயோஜனம். ஆனால் பல கோடி ரூபாய் இந்த 340 சப்ஜெக்டில் வந்து கைமாறி இருக்குது. கண்டிப்பாக இது பெரிய ஊழல் நடந்துக்குதுங்கிற அதிமுக மாவட்ட உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில அதாவது மாநகராட்சி கூட நிறையா பதவிகள் சேர்த்து அவங்க டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம சேர்த்தணும். ஆனால் அப்படி இருக்க பட்சத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் அந்த அரசு வந்து பின்னது புதுசாக மாநகராட்சி இணைத்த பகுதிகளுக்கு குடிநீர் கட்டணம் உயர்த்துறாங்க, 5% உயர்வு பண்ணுறாங்க. எந்த அடிப்படை விதத்தில் நாயது இன்னும் அவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் பண்ணி கொடுக்காம 24 தண்ணி கொடுக்குறேன் பொய்ன்னு சொல்லி எல்லாம் ஒன்றுமே பண்ணி கொடுக்காம இப்போ குடிநீர் திட்டத்தை வந்து 7 அடி சேர்த்துட்டு வந்து எந்த விதத்தில்
இதெல்லாம் செய்தால் கண்டிப்பாக மக்கள் மன்றத்தில் சென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட உறுப்பினர் இது போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். மக்களே கண்டிப்பாக வந்து ரோட்டுக்கு வந்து கொந்தளிச்சு இந்த திமுக மாவட்ட உறுப்பினர்களை கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஓடோட கண்டிப்பாக விரட்டக்கூடிய நாள் கண்டிப்பாக கோவை மாவட்டம் நடக்க போகிற நாள் விரைவில் இல்லை, நடக்கும் கண்டிப்பாக. அது